வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதால் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலான காலத்தில் இயல்பை விட 14% கூடுதலாக மழை பெய்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாலச்சந்திரன் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக தெரிவித்தார். இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இன்று டெல்டா மாவட்டங்களிலும் கடலூர், காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார். டெல்டா மாவட்டங்கள் கடலூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்களிலும், நீலகிரி, கோவை, திருப்பூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.